கும்பகோணத்தில் ஜனவரி 28 மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்குது. இந்த சமயத்துல தாவேகா தலைவரான விஜய் அவர்களுடைய அப்பா அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பேசும்போது, காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இல்லாம இருக்குது, அந்த ஆட்சி அதிகாரத்தை விஜய் தருவேன்னு சொல்றாரு. எனவே அந்த கூட்டணியில காங்கிரஸ் சேரும்போது அவங்களுக்கு தான் பலன் அதிகம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்துல உட்காரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத எஸ்.ஏ. அவர்கள் குறிப்பிடுறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? விஜயோட தாவேக்காவுடைய பிளான அவர் வெளியே சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவர் தனிப்பட்ட முறையில பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் டிஸ்கிளைமர் முன்னாடியே போட்டுறாரு, இத எந்த கேள்வி வந்தாலும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் அதுக்கு பொறுப்பான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க? அடிப்படையில திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய அரசியல் அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக தாவேக்கால இருக்கின்ற யாருக்குமே அந்த அளவுக்கு அறிவே கிடையாது. விஜய்க்கு அந்த அறிவு கிடையாது, புஷியானந்துக்கு அந்த அறிவு கிடையாது, அருண்ராஜுக்கோ இல்ல எந்த ஒரு நபர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எஸ்.ஏ. சார்ட்ட இருக்கிற அறிவு இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர்ட்டையாவது, ஒரே ஒரு நபர்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டயுமே கிடையாது. ஏன்னா எஸ்.ஏ. அவர்கள் கலைஞர் கூட பழகியவர், நீங்கள் எம்ஜிஆர் கூட பழகியவர், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்தவர். இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு திராவிட இதுல இருந்தா, அந்த பேக்ரவுண்ட்ல தான் வர்றாரு. திமுகவுக்கு சார்பாக எல்லாம் இருந்திருக்காரு. அப்படிங்கறதெல்லாம் காலம் ஃபுல்லா பார்த்திருக்கோம். இந்த கடைசியில தலைவா படை இஷ்யூ அது இது அதெல்லாமே கொஞ்சம் வந்துச்சு. அது கொஞ்சம் சில அதிமுக திமுக சில உரசல்களும் இருந்தே தவிர, அடிப்படையில் அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நபர் தான். அரசியல் அறிவு மிக்க நபர், அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆரம்ப காலத்தில் விஜய் ஏதாவது பேட்டி கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அந்த இடத்துல பேசியிருக்க மாட்டார், எஸ்.ஏ. தான் பேசுவார். விஜய் பக்கத்துல உட்கார வச்சுட்டு எஸ்.ஏ. அவர் சார்பாக பேசுவார். எஸ்.ஏ. அவர்கள்ட்ட இன்னைக்கும் போய் நீங்க அரசியல் சார்ந்த கேள்விகள் என்ன கேட்டீங்கன்னாலும் அவரால் டக்குன்னு பதில் சொல்ல முடியும். சார், காமராஜர் ஆட்சி எந்த ஆண்டுல இருந்ததுங்க, காமராஜர் ஆட்சியில கொண்டு முக்கியமான திட்டம் என்னங்க, எம்ஜிஆர் ஆட்சி என்னங்க, கலைஞர் ஆட்சி பத்தி சொல்லுங்க, ஜெயலலிதா ஆட்சி பத்தி சொல்லுங்கன்னா சரளமாக, இன்று அவர் வயது நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 80 நெருங்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் ரொம்ப சிறப்பாக அந்த அரசியல் விஷயத்த நினைவு கூர்ந்து பேசுவார். அவரோட அரசியல் அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஜய் இன்னும் சொல்ல போனா 2021 முதலில் விஜய் வச்சு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஐடியா போட்டவர் எஸ்.ஏ. அவர்கள். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு விதை போட்ட எஸ்.ஏ. தான் நான் சொல்லுவேன். நீங்க ரசிகர் மன்றமாக இருந்ததை மக்கள் மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றியதில் எஸ்.ஏ.யோட ஐடியா இல்லாட்டி அது எப்படி மக்கள் இயக்கமாக மாறும்? விதை நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. விதை போட்டது அவர் தான். தமிழக வெற்றி கழகம் என்று உருவானதுன்னா அதற்கு விதை போட்டவர் எஸ்.ஏ. தான். இது அவருடைய விதைகள் தான் உருவான ஒரு இன்று விருட்சமாக இருக்கிறாங்க. அது வேற டிபேட். பட் ஆனா இன்னைக்கு வளரக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அவர் மட்டும்தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்ப யாரோ ஒருவனாக இருக்கக்கூடிய நான் கொடுக்கின்ற இந்த அங்கீகாரத்தை தான் பெற்ற மகனாகிய விஜய் அவர்கள் கொடுக்கிறாரா? தன்னோட ஆரம்பகால சினிமால, இன்னும் சொல்ல போனா தன்னோட சினிமால கேரியர் உச்சம்னு சொல்கின்ற விஜய், இந்த கேரியர் உச்சத்திற்கு போகிறதுக்கு ஆரம்பகால சினிமாவில் எஸ்.ஏ. அவர்கள் எவ்வளவு தோல்வி படங்கள் விஜய்க்கு வந்தாலும் மறுபடியும் எடுத்து ஒரு சமயத்தில் விஜயகாந்த் அவரோட நடிக்க வச்சு நீங்க அவர் ஒரு உயரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தியதில் எஸ்.ஏ. பங்கு மிக மிக அதிகமானது. இன்னும் சொல்ல போனா விஜயோட ரசிகர் மன்றத்தினர் யார் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எஸ்.ஏ. எடுத்த படங்களுக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள். விஜயகாந்த் நடிச்ச படம் சட்டம் ஒரு இருட்டறை, ரஜினிகாந்த் நடிச்ச படம், இந்த படங்களுக்கு டைரக்டருக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப் தான் அப்படியே சரி ஓகே நம்ம டைரக்டரோட பையன் நடிக்கிறார்ப்பா, அவருக்கு நம்ம ஆதரவு வருவோன்ட்டு அந்த குரூப் தான் கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்களாக முதல் படத்துல இருந்தே, முதல் படம் நாளைய தீர்ப்புனா அந்த படத்துல இருந்தே விஜய்க்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் ஒரு சர்க்கிள் அவ்வளவு ஈஸியா இருக்கும், உருவாகாது. அது ஏன் உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்.ஏ. கிட்ட ஏற்கனவே அந்த நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நபர்கள் ஓகேங்க நம்ம தம்பி நம்ம பையன் நடிக்கிறான், அந்த டீம் தான் உண்மையிலேயே ரொம்ப ஆரம்ப காலத்துல விஜய் ஒவ்வொரு படமாக அவரை வளர்த்து அவருக்காக போஸ்டர் வைக்கிறது, பேனர் வைக்கிறது. இன்னைக்கு கூட புஷியானந்த் சொல்றாரு இல்லையா, இவங்க பேனர் வச்சவங்க இன்னைக்கு இருக்கிற டீம்ல யாருமே உழைச்சதே கிடையாது. பெரிய அளவு எல்லாத்தையும் நம்ம பொதுவா சொல்லல. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் புஷியானந்த் சுத்தி இருக்கின்ற இந்த குரூப் விஜயோட முதல் படத்தில் 2வது படத்தில் கூட இருந்தவர்களா? இல்லவே இல்லை. முதல் படத்தில் 2ஆம் படத்தில் 3ஆம் படத்தில் 4ஆம் படத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. புஷியானந்த் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அவங்க யாருமே இல்ல. அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அந்த விஜயம் அதை ஏற்றுக்கொண்டா பேசாம தான் இருந்தாரு தவிர அந்த அவமானம்லாம் அவங்க பட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் நடந்துச்சு. சோ ஓவராலா இன்று இந்த கட்சி உருவாகுறதுக்கு காரணமே அந்த இயக்கம், அந்த எஸ்.ஏ. அவர்கள் தான். அவரோட அரசியல் அனுபவமும் அதிகம். இதை நான் சொல்லும் பொழுது இப்ப நான் இந்த கிரெடிட்டை விஜய் அவர்கள் என்றாவது என்னோட கேரியர் உச்சத்திற்கு நான் வருவதற்காக இருக்கலாம், இல்ல இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவானதாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் எங்க அப்பா தான் காரணம்னு விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல நானும் தப்பித்தவரை கூட பேசுவாரான்னு பார்க்கின்றேன். அதை கொடுக்கவே மறுக்கிறார்.
நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து விஜய் வந்து எஸ்ஏசியோட பையன் இல்லாம அவரோட கேரியர் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா விஜய் இன்னைக்கு எந்த இடத்துல இருப்பார் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா விஜய் அஜித் இல்ல வந்து விஜயோட உச்ச நட்சத்திரம் எல்லாம் சொல்லிருக்கவே முடியாது. ஓகேங்க, அவர் ஒருத்தருங்க, யாரோ ஒருத்தர் வந்தாரு, முட்டி மோதினாரு, ஏதோ நடிச்சாரு, சில பேர் ரசிச்சாங்க, ரசிக்கல, அப்படிதான் போயிருக்குமே தவிர இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவர் காரணம். அந்த கிரெடிட்ட விஜய் நான் முதல் சொல்ல போனா முதல் மாநாடு விக்ரவாணி மாநாட்டிலேயே தன்னோட அப்பா அம்மா கீழே தான் உட்கார வச்சார். சரி ஓகே, அது கூட வாரிசு அரசியல் ஏதாவது சொல்லிடுவாங்க. இது வந்து வாரிசு அரசியல் கணக்குல என்ன பொறுத்த வரைக்கும் வராது. ஏன்னா அப்பாவை கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வைக்கிறது வாரிசு அரசியலாக வராது. அப்பாட்ட இருந்து பிள்ளை வந்தா கூட அந்த விமர்சனம் இருக்கு. அது கூட தமிழ்நாடு எப்படி பார்க்குது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அவர் வந்து அந்த மரியாதை உரிய மரியாதையை கொடுக்கல. அவரை பத்தி பேசவும் இல்லை. நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு காரணம் அப்பா. சும்மா போய் அப்பாவை கட்டிப்பிடிக்கிறது, அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் அந்த கிரெடிட்டை கொடுத்தாருன்னா கொடுக்கவே இல்லை. மதுரை மாநாட்டுல வந்து மேடையில ஏத்தினார், மேடையில ஏத்தி 2 குழு கொடுத்தார் அப்பா அம்மா, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி அவரால் ஒன்றும் செய்யல. இன்னும் சொல்ல போனா எஸ்ஐ சார்லாம் பேச சொல்லிருக்கணும். முதல் மாநாடா இருக்கலாம், 2வது மாநாடா இருக்கலாம். இவங்க 2 பேருமே ஒரு பொது தளத்துல இயங்கிட்டு இருக்காங்க, மக்கள் மத்தியில ஒரு சமூக தளத்துல இயங்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான கிரெடிட் கொடுக்கறது, ஒரு மரியாதை கொடுக்கறத நம்ம வந்து பிரச்சனைக்குரியதா பார்க்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு பர்சனல் இது ஒரு விஷயம் தானே இருக்குது. அப்ப நாம ஏன் அதை வந்து நம்ம பெருசா பார்க்கணும்னு நினைக்கிறோம்? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்க. இந்த கட்சிக்கு யாருங்க காரணம்? நான் எந்த இடத்துல இந்த சிந்தனை உதிச்சது? 2021 ஏன் எஸ்ஏசி வந்து விஜய வந்து ஒரு தலைவராக வச்சு அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுல வந்து விஜய் எஸ்ஏசி தலைவராக இருந்தார், பொருளாளராக நீங்க சோபாமா இருக்காங்க. நீங்க அதற்கு பிறகு கன்னியாகுமரி சேர்ந்தவர் நினைக்கிறேன், அங்கிட்ட ஒருத்தர் பொருளாளர். இந்த மாதிரி அந்த டீம்ல இருக்கிறவங்களை வச்சு தான் ஆரம்பிக்கிறார். அதை எதிர்த்து அவர் அவசர கேஸ் எல்லாம் போட்டார். அவரு இந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேஸ் போட்டாரு. அப்பாக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவு யூகோ யுத்தம்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அன்னைக்கு அப்பா வந்து செஞ்சதும் இன்னைக்கு விஜய் சேதுக்கு என்ன வித்தியாசம்? 2021 என் அப்பா என்ன சொல்லிருக்கலாம்ப்பா, எனக்கு அந்த ஆசை இருக்குப்பா, நான் வந்து எனக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா, நம்ம அவசரப்பட வேண்டாம். நம்ம வந்து இந்த நேரம் இன்னும் சொல்ல போனா நான் ஜான்ட்ட பேசும்போது ஜான் சொன்னது 2021 ரஜினி சார் வர மாதிரி இருந்தனாலதான் விஜய் சார் விட்ரா பண்ணாரு, அவர் பேக் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னாரு. அது கூட ஒரு காரணமா இருக்குப்பா. 2020 நமக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம சேர்த்துக்குவோம், நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்ட பிறகு நம்ம 2026 கோலா வச்சுட்டு பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப சரின்னு கேட்டிருப்பார். இன்னொன்னு, இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அட்வைசரா, நீங்க வந்து பொதுச் செயலாளர் பொருளாளர் அந்த போஸ்ட் விஜய் சார் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனா ஒரு அட்வைசர் ரோல் மாதிரி கொடுத்து, அப்ப ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் புரிதல் அற்றவர்கள், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க, நீங்க வந்து கைடா இருங்க எங்களுக்கு, நீங்க வந்து எங்களுக்கு எப்பயுமே ஒரு கேர்டேக்கரா இருங்க, உங்களுக்கு நீ பொறுப்பெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்களும் ஆசைப்படலாம், நானும் அது கொடுக்க மாட்டேன், அரசியல் நானும் கொடுக்க மாட்டேன், பட் எங்களுக்கு எப்பயுமே ஒரு கைடா இருங்கப்பான்னு சொல்லிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு கேவலமான நிலைமையில இருந்திருக்காரு. கேவலமான நிலைமையில இருந்திருக்காரு. இவ்வளவு தற்குறிகளும் ஆச்சரிய குறிகளும் இருக்கின்ற கட்சியாக எந்த இஷ்யூ பேசணும், எந்த இஷ்யூ பேசக்கூடாது, யார் கட்சியில சேர்க்கலாம், யார் கட்சியில சேர்க்கக்கூடாது, இந்த கட்சியை எந்த நிலைக்கு எடுத்துட்டு போடும் ஒரு லாங் டேர்முக்கான பிளானிங் கூட அவர் பண்ணி ரொம்ப சிறப்பா அவர் அந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு போயிருப்பார். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளவோ கேட்கவோ விஜயின் யுகோ ஒத்துக்கல, இல்ல அவர் சுத்தி இருக்கிற மற்ற அறிவியலி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து சார் அப்பா வேணாம் சார், அப்பா வந்தா ஜானே என்ன சொல்லிருப்பான் சார், அப்பா வந்து வாரிசு அரசியல் சொல்லிடுவாங்க சார், அதனால வேணாம் சார். ஏன்னா அவனுக்கு என்ன பயன்னா, எனக்கு இல்லாத அறிவு எஸ்ஐ சார் இருக்கு, நான் ஒரு முட்டாள், நான் பயங்கரமான முட்டா பீஸ், இன்னொரு புசியான ஒரு முரட்டு பீஸ், இந்த பீஸுகளுக்கு நடுவில் அவர் வந்து வந்தாருன்னா நம்மள காலி ஆயிடுவோம், அதனால நம்ம அதை எப்பவுமே சேர்த்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா ஜான் என்ன சொல்லியிருக்காரு, ஜான் வந்து ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்றாரு, என்ன பண்றாருன்னா, உங்களை பத்தி வந்து எஸ்ஐ சார் கேட்டாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அப்படியா சார், அப்படிங்களா, ரொம்ப நல்லதுங்க. அப்ப வந்து கேட்கிறாரு, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு, உங்களை பத்தி கேட்டாரு, விஜய் சார்ட்டையும் பேசினாரு. சொல்ல போனா விஜய் அதை கேட்ட பிறகு கூட ஜெகதீஷ் சார்ட்ட பேசணும், இல்ல மற்ற செய்தியாளர்கள்ட்ட பேசணுங்கிறது அவருக்கு விஜய்க்கு அந்த அறிவே வரல. அவங்க அப்பாக்கு அந்த அறிவு இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா கட்சிக்காக யாரு பேசுறாங்க, யாரு பேசல, சேனல்ல யார பாக்குறாங்க அப்படிங்கிற அளவிற்கு எஸ்ஐசாருக்கு இருந்த ஒரு பற்றும் ஒரு புரிதலும் இந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு யார வந்து என்ன பேசுறாங்க, யார் என்ன பேசல அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக் கொண்டு போய் தன் பையன் சொல்றாரு. நான் சொல்றது கிட்டத்தட்ட இது எப்படி கேட்டீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி முடிந்து கொஞ்ச நாட்கள் நடக்குது, இது அந்த நேரத்தில் நடக்குது. அந்த நேரத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணாரு, அவங்கள பத்தி கேட்டாருங்க, அவரு சொல்லி சொல்றாரு. அப்ப அவருக்கு இருக்கிற தன் பையன் வந்து தனக்கு வந்து மதிப்பு கொடுக்கலன்னா கூட அவருக்கு சரி ஓகே, பையனா பிறந்துட்டான், நம்ம வந்து அவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், பொது வழியில கூட இதெல்லாம் பத்தி பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப 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 கவனமா இருக்காரு. நீங்க சொல்லும் பொழுது இப்ப இந்த பேட்டி கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஏன் போடுறாருன்னு கேட்டீங்கன்னா, பையன் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல, தன்னோட அங்கீகாரம் கொடுக்கல, இன்னைக்கு வரை கொடுக்காம இருக்காரு. ஆனா இந்த அப்பாவா இருக்கக்கூடியவர் விக்ரவாணி மாநாடா ஓகே, பையன் கட்டின அந்த கோயில்ல போய் பூஜை சாமான் எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு போய் எடுத்துட்டு போறாரு. பையன் விக்ரவாணி மாநாடு கூப்பிடுறியா, சரி ஓகே, எங்க போய் உட்காரணும், கீழே உட்காந்துப்பா, கீழே தான் உட்காரணும், சரி உட்காந்துக்கிறேன். மதுரை மாநாட்டுக்கு மேல உட்காருங்கப்பா, சரி மேல உட்காந்துக்கிறேன். இப்ப கொடியேற்ற நிகழ்வு இருக்கு, வாங்க அப்பயும் கீழே தான் உட்காரணும், இதனால பேசலாமா, பேசக்கூடாது, எது சொன்னாலும் சரி பரவாயில்ல, போகுது நமக்கு இருக்கிற ஒரே பிள்ளை அப்படின்னு அந்த பெற்ற பாசத்தில் மட்டுமே அவர் இயங்கி கொண்டிருக்கிறாரே தவிர அவருக்கு உண்மையில் விஜய் மேல கடுமையான அதிருப்தி தான் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒன்றை இப்படி நாசமாக்கி குட்டிச்சவர் ஆக்குறானுங்களே இவங்க எல்லாம் சேர்ந்து. நமக்கு ஒரு, ஏன்னா அவருக்கும் ஒரு கனவு இருந்தது, 2021 அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு இப்படி போயிருந்தா கூட இன்னைக்கு நான் பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பேன் என் பையனை.
அது எதுவுமே இல்லாம இந்த கும்பல், இந்த தற்கொலை கும்பல் எல்லாம் அந்த என் பையனும் அப்படிதான் இருக்காங்க, சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கள் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. அதுதான் அவர் அவர் first சொன்ன ஏமாற்றத்துல statement. இருக்கான்றத கூப்பிடுறீங்க. ஆனா அதே சமயம் ஆட்சிக்கு வந்துட்டா காங்கிரஸுக்கும் அதுல பலன் இருக்குன்னு சொல்லி அவரு ஒரு பாசிட்டிவ் டோன்ல தானே அது சொல்றாரு. அதாங்க ரெண்டாவது வரேன். நீங்க நடுவுல அவர் வந்து பேட்டிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க அந்தந்த இடங்கள்ல ரொம்ப 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 சில இடங்கள்ல தான் பேசுறாரு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. நீ ஆனா உண்மையில் அவரோட உடல் மொழியெல்லாம் நீ கவனிச்சு உண்மையிலேயே அவர் ரொம்ப பாசிட்டிவா, என் பையன் பாருங்க பயங்கரமா பண்றான், என் பையன் தான் பெரிய சேலஞ்சா இருக்கிறான் திமுகவுக்கு, அவர் சொல்ற மாதிரி திமுக அகேன்ஸ்ட் டிவிகே, அதெல்லாம் சொல்லவே மாட்டார் அவர். நீங்க ரொம்ப வருந்தி வருந்தி சில கேள்விகளை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் பொழுது அவர் வந்து சில பதில்களை சொல்றார். ஒரு இந்த நேரத்துல என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கூட போவது அவருக்கு சரியாக இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே இவர் வந்து விஜயோட அரசியல் மிக மிக மோசமாக நீங்க வந்து தற்கொலைத்தனமாக இருக்கிறது, விஜயோட அரசியலே போதும் அப்படிங்கறது சொல்றாருன்னு தோணுது. ஏன்னா நான் பார்க்கின்ற வரைக்கும் விஜய் இன்னைக்கு வாங்குகிற அடி எல்லாம் ஏன் வாங்குறாரு, சிபிஎஃப்சில தொடர்ச்சியா என்ன இப்ப படம் ரிலீஸே ஆகாதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னங்க எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாதுங்கிற இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ அடுத்த வாரம் கண்டிப்பா ஜானுக்கு சம்மன் இருக்கு, அதற்கு பிறகு விஜய்க்குமே சம்மன்ஸ் இருக்கு. இவங்க யாரும் பெருசா உழைக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ ரெடியா இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டாருன்னா அடி வாங்குறது காங்கிரஸ் கட்சியா இல்ல வந்து விஜயான் கட்சி தான், விஜய் தான். மாணிக் தாக்கூர் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு ட்வீட் எழுதினாருன்னா இது அடி வாங்குறது வந்து விஜயா தான் இருக்காரு. ஏன்னா பாஜக எப்படி பாக்குறாங்கன்னா, சும்மா இருக்கிற காங்கிரஸ் நீ எதுக்கு தட்டி எழுப்பி விடுற, நீ காங்கிரஸ் வந்து அது எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி பேசுறது இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸா இருந்தாலும் எந்த காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்க கட்சியை நீங்க எதுக்கு மறுபடியும் நீங்க தட்டி தட்டி எழுப்பி விடுறீங்க. திமுக சரி ஓகே, அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நீ வந்து ஆட்சியில பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், உனக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்து விடுவது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, விஜய் வந்து கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு இதே பாஜக அவரை ஆதரித்து எவ்வளவு தூரம் பேசுறாருங்கிறது தெரியும். கொள்கை எதிரி சொல்லும் போது பேசாம தான் இருந்தாங்க, மோடி சார்னு பேசும்போது பேசாம தான் இருந்தாங்க. அவங்க எப்ப வந்து சிபிஎஃப்சியில் அடிக்கிறாங்க, சிபிஐ அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ தேவையில்லாம காங்கிரஸ் என் கூட தான் இருக்குன்னு ஒரு கட்டுக்கதை விட்டுட்டே இருக்க. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரு, 160 சீட் ஜெயிச்சிட்டோம், காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி நான் பேசிட்டு இருக்கேன், ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கேன், ஒரு பொய்யான நரேட்டிவ் செட் பண்ண அதுதான் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்கின்ற பாஜகவை கோவப்படுத்துது. அதற்கு பிறகுதான் விஜய் வந்து இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து கிட்டத்தட்ட பாஜக ஆதரவு நிலைப்பாடு தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க பாண்டிச்சேரி போய் பாஜகவை ஆதரிக்கிறாரு, பாஜக அரசை புகழ்ந்துட்டு வர்றாரு, திருப்பரங்குன்றத்துல வாய் மூடிட்டு இருக்காரு. இப்ப இந்த கூட்டத்தை கூட அழுத்தமா எனக்கு அழுத்தம்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு அழுத்தம் உங்களுக்கு அழுத்தம்ங்கிறாரு. தப்பித்தவரி கூட அவர் மட்டுமல்ல, இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் கூட பாஜக அப்படிங்கிற வாய் திறந்து பேசவே பயந்து செத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய்க்கு ஏன் அடி வாங்குறான்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் நீ வளர்த்து விடுறதுக்கு மறைமுகமான சில வேலைகளை பார்க்கிறேன். இந்த காங்கிரஸ்ல இருக்கிற இப்ப எனக்கு எலெக்ஷன் இல்ல, நான் சும்மா வாயை வச்சுட்டு சும்மா தான் இருக்கேன், நான் வம்பிழுப்பேன் அப்படின்னு சொல்கின்ற அந்த எம்பியாக இருக்கக்கூடிய நபர்கள் பேச பேச நீ அடி வாங்குவதான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஏசாருக்கு நிச்சயமா தெரியும் அரசியல் புரிந்து எஸ்ஏசார். ஏன்னா எஸ்ஏசார்கிட்ட எனக்கு தெரியும் தமிழை சொந்தராஜெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கும் போதும் சரி, அதற்கு முன்னாலும் சரி அவரால் நல்ல பழக்கம். இன்னும் சொல்ல போனா தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க வந்து விஜய் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சா கூட பேசுவாங்க, பேசி இதெல்லாம் செய்ய வேண்டாம் கட்சி அரசியலை தாண்டியும் அரசியலுக்குள்ளேயும் பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் எப்பவுமே இருந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டே அவர் பேசுகிறாருன்னா, நம்ம பையன் செய்கின்ற இந்த மோசமான அரசியல் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, இது முடியட்டும், இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். இந்த மாதிரி நிறைய இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்னா என்னன்னு தெரியாம ஒவ்வொரு இடத்துலயும் போய் உளறிக்கிட்டு அரசியல் செய்யறதுக்கு எல்லா தருணமும் அற்புதமான தருணங்கள் எல்லாம் கிடைச்சும் வாயை மூடிக்கிட்டு இவ்வளவு சோம்பேறித்தனமான ஒரு அரசியல்வாதிய இந்த தமிழ்நாடை பார்க்கல அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமா இருக்காரு. இந்த தேர்தலோட தாவேக்கு முடிஞ்சு போகட்டும் அப்படிதான் எஸ்எஸ்சி நினைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நீங்க போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கு அவருக்கு தெரியும் என்ன வரலாறு திரும்பும், காங்கிரஸுக்கு என்ன வரலாறு. நீங்க வந்து வரலாறு திரும்பினா எப்படி, நீங்க வந்து ப்ரீ 60ஸ்க்கு போறாங்களா, அவர் வந்து மறுபடியும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருவாங்களா, எனக்கு புரியலையே. ஏன்னா தாவேக்கோட காங்கிரஸ் போயிட்டா எத்தனை சீட்டு காங்கிரஸ் ஜெயிப்பாங்க. நீங்க ராகுல் காந்தியும் கார்கேயும் கூட்டு மீட்டிங் நடத்தினாங்க. வெளிப்படையா சொல்லும் பொழுது எல்லாம் என்ன சொன்னாங்க, இல்லங்க வேண்டாங்க, நம்ம வந்து சில பேர் தாவேக்கன்னாங்க, இப்ப மாணிக் தாக்கூர் பண்ற தாவேக்கன்னு வேப்பனா சொல்லிருப்பாங்க, ஜோதிமணி பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தனித்தனியாக கூப்பிட்டு பேசும் பொழுது நீங்க எல்லா எம்எல்ஏ கடைசி என்ன சொல்றாங்க, வேணாம் நம்ம திமுக கூட தாங்க போகணும், திமுக கூட போனாதான் நம்ம இருக்கின்ற சீட்டை தக்க வைக்க முடியும், நம்ம எல்லா மாநிலங்களையும் ஏற்கனவே தோத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சவுத்துல மட்டும் தான் இருக்கும், நார்த்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் நமக்கு ரொம்ப போரா இருக்கு, இங்க வந்து கொடுக்கின்ற 25 சீட்டு கொடுத்தாங்க, அதுல 16-17 சீட்டு ஜெயிக்கிறோம்னா திமுக தான் காரணம், நமக்கு சுயமாக ஒன்றுமே இல்ல, சுயமா இன்னைக்கு வெளியே கழட்டி விட்டாங்கன்னா நம்ம 3% கூட தேர மாட்டோம். அது மாணிக் தாக்கூருக்கு தெரியாம இருக்கலாம், ஜோதிமணிக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், யாரெல்லாம் தவை கூட போலான்னு நினைக்கிறாங்களோ தெரியாம இருக்கலாமே தவிர நமக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் தனிச்செல்லாம் போனா என்ன ஆகுங்கிறது தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், தமிழ்நாட்டில் நம்ம நிலைமை என்ன கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது. அப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டிங் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, நம்ம ஒருவேளை தாவேக்கு கூட போனா நம்ம எத்தனை சீட் ஜெயிப்போம்,
நம்ம வந்து 40 சீட்டுல விஜய் வந்து ரொம்ப தாராளமா 70 சீட்டு நம்மள்ட்ட கொடுக்குறாரு. 70 சீட்ல எத்தனை சீட் நம்ம ஜெயிப்போம்? நமக்கான பாக்கெட் என்ன? இன்னைக்கு ஒருவேளை நம்ம தனிச்சு போனா நம்மளோட வாக்கு வங்கி என்பது 3% கூட இருக்குமாங்கிறது தெரியாது. ஒரு காலத்துல பாஜகவோட நம்ம அதிகமான வாக்கு வங்கி வச்சிருந்த காலம்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு பாஜக ஏதோ பேசி பேசி நீங்க வந்து அவங்க வாக்கு வங்கி ஒரு கூட்டணி கட்சிகளுடைய பலத்தெல்லாம் எடுத்து அதிமுக காலி பண்ணி கொஞ்சம் பெர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல பாருங்க, நீங்க சத்தியமூர்த்தி பவன் எந்த டயத்துல ரொம்ப பிஸியா இருக்குன்னு பாருங்க. தேர்தல் நேரத்துல மட்டும் தான் பிஸியா இருக்கு. மற்ற நேரங்கள்ல இவங்க மானிதாக்கூர்ல பேசுறாருல, களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டியதானுங்க. அரசியலுக்கு அடிப்படை என்னங்க? யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் வேணாலும் போய் தேர்தல் நிற்கட்டும். ஆனா நீங்க வேலை செய்யறதுக்கு தயங்கிக்கிட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருப்பேன். விஜய் ஒரு பன்னேர அரசியல் செய்யறாங்க. காங்கிரஸ் என்ன அரசியல் செய்யுது? காங்கிரஸ் வந்து ரொம்ப அப்படியே களத்துல இறங்கி தூள் கிளப்பிட்டு இருக்காங்களா? நீங்களா வேலை செய்ய வேண்டியதானே? வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. அப்போ யாரோட சவாரி, யாரோட தோல்ல யாராவது சவாரி செய்யணும். எங்களுக்கு சவாரி செய்யறதுக்கு இவ்வளவு நாள் திமுக இருந்தாங்க. இன்னைக்கு சவாரி செய்யறதுக்கு விஜய் மேல இந்த குதிரை மேல ஏறி பார்த்தா ஓடுமானா, அந்த குதிரை ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவே ஓடாத குதிரை, அதுவே சோம்பேறி குதிரை. அந்த குதிரை மேல இந்த குதிரை ஏறணும்னா எனக்கு புரியல எப்படி நடக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த ரியலைசேஷன் புரியும், ராகுல் காந்திக்கு தெரியும், கார்கேக்கு புரியும். குழப்பி விடுகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள் என்ன குழப்புறாங்க? விஜய் வந்துட்டா நமக்கு கேரளால பயனுள்ளதாக இருக்கும், நமக்கு தெலுங்கானால பயனுள்ளதா இருக்கும். இந்த கதைகள்லாம் நிறைய கேட்டாச்சு. ரஜினிகாந்த் வந்துட்டா சவுத்துல ஃபுல்லா நம்ம அடிச்சிடலாம், விஜய் வந்துட்டா அப்படின்னு. விஜய் வந்துட்டா தமிழ்நாட்டுல எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கணும்னு நமக்கு தெரியாது. அப்படி தெலுங்கானாலையும் கேரளாலையும் வந்து பயங்கர ஆதரவு விஜய்க்கு இருக்குல்ல. அப்ப விஜய் இங்க சிஎம் ஆயிரணுமா இல்லையா? அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? 40%. 40% கனவு காணல. அந்த கனவு முதல்ல ஜெயிச்சிச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏன் அப்ப நீங்க டைரக்டா பிஎம் போஸ்ட் நிக்க வேண்டியதானே? மோடியை எதிர்த்து நிக்க வேண்டியதானே? நீங்க மோடி எடுத்து பேசவே ஒருத்தர் பயந்துட்டு இருக்காரு. ஆனா கொடுக்குற பில்டப் கே.சி. வேணுகோபால் போன்றவர்களுக்கு அவர் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாத நமக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம வந்து இவ்வளவு ஒரு பாரம்பரியமான கட்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல வேற ஏதாவது நோக்கத்துக்காக பேசுறாங்களா அப்படிங்கறது தெரியல. சோ அங்க இருக்கிறவர்கள் இந்த மாதிரி சில பேர் குழப்பவாதிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரியும், நமக்கு திமுக விட்டோம்னா நம்ம வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற இந்த சீட்ஸ் கூட கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு சட்டமன்றத்துல காங்கிரஸே இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். அந்த நிலைமை நமக்கு வேண்டுமா? இப்ப ஒரு பெர்சன்டேஜ் வந்துடலாம், சரி பெர்சன்டேஜ் வந்துட்டீங்க, இந்த பெர்சன்டேஜ் வச்சுட்டு எங்க போவீங்க? அடுத்து 2029 ஓகே திமுக சொல்லுவாங்களா, ஓ பரவாயில்லப்பா காங்கிரஸ் 3% வாங்கிருச்சு அப்படின்னு திமுக பார்த்தாங்கன்னா 3% வாங்குற காங்கிரஸுக்கு எதுக்கு 10 சீட்டு சிஎம் கேட்பாரு. ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? எதுக்கு அவங்க இவ்வளவு நாள் பாருங்க, அவங்களே நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 3% தானே, 3 சீட்டு வாங்கிட்டு வரதுனா வா, இல்லாட்டி வராத. இன்னைக்கு விஜய் கூட இப்ப நின்று ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா விஜய் அந்த அடுத்த 3 வருஷத்துல விஜய் அரசியல் செஞ்சாதானே காங்கிரஸுக்கு பேரு. நீங்க விஜய் கூட போய் நின்னுட்டீங்க, 2 பேர் சேர்ந்து நான் சொல்றேன் 14% எடுத்துட்டீங்க. இவங்க உடைச்ச ஓட்டுல திமுக ஆட்சிக்கு முன்னாடி வந்துருச்சு. 2029 சினாரியோ என்னவா இருக்கும்? திமுக நான் தனிச்சு கூட நினைக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் இதே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் வந்து மக்களுக்காக நான் வந்து பிஎம் கேண்டிடேட் இல்லாட்டி கூட பரவாயில்ல. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி என்ன ஆகும்? இந்தியா கூட்டணியை தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிறது இங்க முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்காரு. நீங்க என்ன ஆகும்? இந்தியா கூட்டணியில காங்கிரஸை கழட்டி விடுங்க. காங்கிரஸ் எதுக்கு தோல்ல சுமக்கணும்? நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பிஎம் கேண்டிடேட் அறிவிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்போம். அது வந்து அது நார்த்லயா இருக்கலாம், சவுத்லயா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிஎம் கேண்டிடேட் அறிவிப்போம். அந்த மாதிரி நம்ம போயிடும் இவங்க எல்லாம் முடிவு செஞ்சாங்கன்னா காங்கிரஸ் போயிட்டு இருந்தது. சந்திரபாபு இப்ப இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். மம்தா பானர்ஜிக்கு எப்படி காங்கிரஸ் காலி பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. அருண் கெஜ்ரிவால் காங்கிரஸ் காலி பண்ணி தான் வளர்றாரு. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக, ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்டாலின் அவர்கள் மற்ற சின்ன கொஞ்சம் பிளேயர்ஸ் மட்டும் தான் காங்கிரஸ் நம்ம வச்சுக்கலாம், காங்கிரஸ் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காங்கிரஸ் கழட்டி விடுங்க, பரவாயில்ல. காங்கிரஸ் தேர்ட் ஃப்ரண்ட் ஆகட்டும், நம்ம செகண்ட் ஃப்ரண்டா மாறும் இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. நம்ம ஸ்டேட் ரைட்ஸ்க்கா நிக்கிறோம், ஸ்டேட் ரைட்ஸ்க்கா நிக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு கோalition போவோம், இந்தியா கூட்டணியே கூட பேர் வந்துருப்பது, காங்கிரஸ் கழட்டி விடுங்க அப்படின்னு பண்ணாங்கன்னா சும்மா காலியானுச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்க 2026 தோத்துருப்பீங்க, 2029 தோத்துருப்பீங்க, 2029 தோத்துட்டீங்கன்னா நீங்க இந்த தேசத்திற்காக காங்கிரஸ் நினைச்சிட்டு இருந்த எல்லாரும் என்ன பண்ண, காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது, அது முடிந்து போயிருச்சுன்னு ஆயிடும். அந்த புரிதல் எல்லாம் இந்த பேசுகின்ற ட்விட்டர்ல எழுதுகின்ற ட்விட்டர் அரசியல் செய்கின்ற இவர்களுக்கு எல்லாம் தெரிகிறதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியவே இல்லைதான் நான் நினைக்கிறேன். மேபி ராகுல் காந்திக்கு அது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன், கார்கே அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனாலதான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, நாங்க பேசிக்கிற கூட்டணி பத்தி நீங்க யாரும் வாய் திறந்து பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் மறுபடியும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தங்களை வந்து பெரிய அறிவாளிகளா நினைச்சுக்கிட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? நீங்க வந்து சரி ஓகே கூடுதலா சீட் வேணுமா, கூடுதலா சீட் வேணும், சரி ஓகே. மாணிக் தாக்கூர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரோ அதே மாதிரி இந்த காங்கிரஸ்காரங்களை கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? இது நடக்காது அரசியல்ல. 40 சீட் தான் வேணும், 40 சீட் வச்சுக்கப்பா, ஆனா 40 சீட் நீ தோத்து போவ, என்ன பண்ணுவ நீ? அது நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் தெரியாம சும்மா கம்பு சுத்திட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. உண்மையிலே காங்கிரஸ் உருப்படணும்னு யாராவது நினைச்சாங்க, காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்கன்னா போய் மக்களுக்காக வேலை செய்யுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். போய் மக்களுக்காக வேலை செய்யுங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் உங்க ரிப்போர்ட் கார்டு எடுங்க, இந்த 5 வருஷம் நம்ம என்ன சாதிச்சு கிழிச்சிருக்கோம்னு பாருங்க.
மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நன்மை கொண்டு வந்திருக்கீங்க, சட்டமன்றத்தில் எவ்வளவு பேசிருக்கோங்கிற பாருங்க. இதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே உருப்படுறதுக்கான வழி இருக்கு. அதை விட்டுட்டு நீ புதுசா ஒரு குதிரை வந்திருக்கு, அந்த குதிரை மேல ஏறலாம், நாளைக்கு வேற ஒரு குதிரை வரும், அந்த குதிரை ஏறலாம்னா அது என்னைக்கும் நடக்காது. எஸ்ஏசியோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு தப்பான அரசியல்வாதியை வளர்த்து நம்ம விட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக, விஜய் அரசியலை காலி பண்றதுக்காக தான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ராகுல் கிட்ட சொன்ன விஷயங்களை குறிப்பிட்டீங்க, அதை சுத்தி என்னென்ன ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்குன்றத குறிப்பிட்டீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதிகாரத்துக்கு வராதவர்கள், எம்எல்ஏ சீட்டோ ஏதோ ஒரு சீட்டு கிடைக்காதவர்கள், அவங்களுக்கு ஒரு கேட் இப்போ ஓப்பன் இருக்குல்ல, எஸ்சிஎஸ்சி வார்த்தை மூலமாகவோ இல்ல தாவேக்கவன் பிளான் மூலமாகவோ, அதிகாரம் இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட போனா ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அவங்க மைக்ரோ லெவல்ல பயன்படுத்தி பார்ப்பாங்களா கீழே இருக்கவர்கள்? இல்லங்க, நீங்க வெற்றியே இல்லாம எப்படிங்க அதிகாரத்தை ருசிப்பீங்க? நீங்க அதற்கு அடிப்படை என்ன, வெற்றி பெறணும்ல. நீங்க எம்எல்ஏவே ஆகல, எம்எல்ஏ ஆகாம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா இது என்ன எனக்கு புரியலையே. எப்படி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஜய் கொடுப்பாரு? விஜய் பனையூர்ல வச்சு கொடுத்துருவாரா? வாங்க எல்லாரும் கிளம்பி ஒரு 237 பேர் பனையூர் கிளம்பி வாங்க, நம்ம எல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நம்ம இதுதான் இனிமேல் இந்த பனையூர் பவன் மாத்த போறோம், நம்ம வந்து கவர்னரை கூப்பிட்டு இங்கே நம்ம பதவி எடுத்துக்கலாம், நான் தான் முதலமைச்சர், காங்கிரஸ் யாராவது துணைமுதல் வரைக்கும் வாங்க, நம்மளா உட்காந்து ஜாலியா விட்டு விளையாடலாம்னு சொல்லுவாங்களா? ஜெயிக்கணுங்க. முதல்ல நீங்க வந்து வெற்றி பெறணும்னா நீங்க யார் கேட்டு பாருங்களேன். தாவேகவும் காங்கிரசும் சேர்ந்தால் எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவார்கள்? நான் அடிச்சு சொல்றேன், ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு டெபாசிட் வாங்குவாங்க சில இடங்கள். நான் தாவேக தனிச்சிருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் டெபாசிட் வாங்குவாரு, வேற யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் நிக்க மாட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் நின்னா டெபாசிட் வாங்க, விஜய் நிக்க மாட்டாரு. இப்ப காங்கிரஸ் வரதுனால பிரயோஜனம் நான் சொல்றேன், விஜய் நிக்கிறதுக்கு ஐடியாவே இல்ல. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் 234 கடைசியா, நான் இன்னொன்னு சொல்ல போனது டூ இயர்லி 234 தனிச்சு தான் போறாங்களான்னு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சிபிஐ பிரஷர் எல்லாம் இனிமே இருக்கு, அதெல்லாம் அவருக்கு எப்படி கடந்து வராத பிரஷரை தாங்குறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை ரொம்ப பிடிவாதமாக கடைசி வரைக்கும் விஜய் தனிச்சுதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜய் இந்த தேர்தலில் நிற்க மாட்டார். 234 கேண்டிடேட்ஸ் போடுவாங்க, விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் போவாரே தவிர அவர் நிற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2 காரணம். ஒண்ணு, அவர் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு போறார். சினிமாவுக்கு போகும் பொழுது ஒரு தோற்று போன அரசியல்வாதியாக விஜய் போறதற்கு தயாராக இல்லை. அதுதான் உண்மையான காரணம். நிஜ காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணணும், அப்ப அவரோட கேம்பெயின் ஒரே தொகுதியில முடங்கிற மாதிரி ஆயிடும், திமுக அதிமுக அவருக்கு எதிராக கங்கணம் கட்டி வேலை பார்ப்பாங்க, அவரை தோற்கடிக்கிற வேலை பார்ப்பாங்க, அதனால நாங்க அதை செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்லயோ இல்ல அவங்க கட்சிக்குள்ளே பேசி பாருங்க, விஜய்க்கான தொகுதியை செலக்ட் பண்ணிட்டீங்களா? அப்பெல்லாம் இல்லவே இல்லைங்க, எங்களோட பிளான்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் நிற்க போறது இல்லை அப்படிங்கிறது தெரியும். இது உண்மையா இல்லைங்கிறத நம்ம பாத்துறோம். நீங்க வந்து அந்த எலெக்ஷனுக்கான நோட்டிபிகேஷன் வரட்டும், கேண்டிடேட்ஸ் அறிவிக்கட்டும். சிஎம் கேண்டிடேட் சொல்லி அங்க தீர்மானமே போடுறாங்க. இப்போ மெயின் யூஎஸ்பியே வந்து விஜய் தான். விஜய் போட்டி போட்டா வந்து ஜெயிச்சா சிஎம் ஆவாரு அப்படிங்கிற யூஎஸ்பி தான் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். அத எப்படி சார் அங்க தவிர்க்க பார்ப்பாங்க? இல்லங்க, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், அதுல வந்து மாற்றம் இல்லை. ஆனா அந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவர் தாங்க முதல்வர் வேட்பாளர். நாங்க ஜெயிச்சிருவோம். அவங்க சொல்றதுக்கு என்ன கணக்கு சொல்லுவாங்க, 160 சீட் நாங்க ஜெயிச்சிருவோம். ஜெயிச்ச பிறகு எங்க அண்ணனுக்காக ஒரு 6 மாசத்துல ஒரு எம்எல்ஏ ஆனா போதும், ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்றுவாரு. எங்க அண்ணனுக்காக யாராவது நானா நீயா நாங்க போட்டி போடுவோம். இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லுவார், நான் பதவி ராஜினாமா பண்றேன், நான் எம்எல்ஏ போறப்ப தலைவர் இங்க நின்று ஜெயிக்கட்டும். இன்னொரு சொல்றேன், இல்ல நான் இங்க ராஜினாமா பண்றேன் பாரு, இன்னொருத்தர் நான் இங்க ராஜினாமா பண்றேன். இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களோட கனவு கோட்டையில நடந்துட்டு, கற்பனை உலகத்துல வாழும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதான் அவங்களோட பிளான், இதான் விஜய் சொல்லிட்டு இருக்கு. அதனால நீங்க நிக்க வேண்டாங்க. உண்மையான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தோற்று போன அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியாக திரும்ப சிறைப்படத்தில் போய் நிற்பதில் அவருக்கு சங்கடங்கள் இருக்கின்றது. அதை வெளியே சொல்லாம இந்த மாதிரி மேல்பூச்சிக்கான வேலைகளை செய்வார்கள். அவர் நிற்கவே மாட்டார். சோ கம்மிங் பேக் டு பாயிண்ட், நீங்க வந்து காங்கிரசும் இவர்களும் சேர்ந்து நின்றால் செங்கோட்டையன் டெபாசிட் வாங்குவாரு, அது ஏற்கனவே தனிச்சுனா கூட வாங்கிடுவாரு. அதை தாண்டி காங்கிரஸில் ஒரு சில நபர்களும் தாவேக்காவில் ஒரு சில நபர்களும் டெபாசிட் வாங்கலாம், அவ்வளவுதான். அதனால பெரிய பிரயோஜனம் ஒண்ணு நடந்திருக்காரு. தனிச்சனைன்னா விஜய் வந்து ஒரு 8% வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேர்ந்து நின்னா அது ஒரு 13% ஆகுமா, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்னும் ஆகாது. நான் கூட யோசிச்சேன், ஒருவேளை கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். நான் நினைச்சேன், பேசினேன். நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க, சார் அப்பெல்லாம் கன்சாலிடேட் ஆகாது சார், காங்கிரசும் தாவேக்கும் ஒன்று சேர்ந்து விட்டால் நீங்க அந்த சிறுபான்மையில மிக குறிப்பாக கிறிஸ்தவ வாக்கு போய் கன்சல்ட் அதெல்லாம் ஆகாது, கன்னியாகுமரியிலே ஆகாது, எந்த பாக்கெட்ஸ்லயும் ஆகாது. அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்க்கு இல்ல. அவங்க அப்படி ஒண்ணு நடந்தா திமுக பக்கம் தான் நிற்பார்கள். இஸ்லாமியர்கள் முன்னாடியே சொல்றேன், அது நிச்சயமா திமுக பக்கம் தான் நிற்பார்கள், காங்கிரஸ் பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் எந்த சிறுபான்மையினருக்கும் எதுவுமே பேசுனது இல்ல. அதை ஒரிஜினா வக்பாரன்னு ஒரு கதை சுத்திட்டே இருந்தார். அந்த கதையில கூட எவ்வளவு பொய் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் நிற்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கூடவோ இல்ல வந்து காங்கிரஸ் கூடவோ இஸ்லாமியர்கள் போவார்களா? போக மாட்டார்கள். அதை தாண்டி 2014 தேர்தலை தவிர காங்கிரஸ் திமுக இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் திமுக பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். 2014 எக்ஸப்ஷன். அந்த தேர்தலை மட்டும் மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிச்சாங்க.
அதப்படி நீங்க அதை தவிர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா எப்பொழுதும் இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். அதனால் இந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சாலிடேஷன் நடக்காது. சிறுபான்மையில இஸ்லாமியர்கள் வாக்குகளும் விஜய்க்கு போயிடுச்சுன்னா அதுவும் போகாது. இயல்பாக இருக்கிற வாக்குகள், அதாவது ரொம்ப இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், அவங்க வேணா எங்க அண்ணனுக்காக போடுறோம், ரசிகரா போடுறேன் அப்படின்னு போடுவாங்களே தவிர அதை தாண்டி வாக்கள் வராது. அப்போ இவங்க 2 பேரும் உண்மையில் ஒன்று சேர்வதால் எந்த வரலாறும் திரும்பாது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் மிக மிக வீழ்ச்சிக்கு போகும், ரொம்ப பாதாளத்திற்கு போகும். அதுல இருந்து எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான. தமிழ்நாட்டிலும் பரவாயில்ல, தமிழ்நாடு திமுக அவங்களை காப்பாத்திட்டு இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு, அந்த ஆக்ஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது என்ன ஆகும்? அது டெட் பாடி ஆயிடும். அதுதான் நடக்கும். தேர்தலில் போட்டியிடாம ஜனநாயகன் படம் வந்த பின்னாடி அவர் ஒரு ஆக்டரா தொடர போறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்ப ஜனநாயகன் படமும் தள்ளி போகுது அப்படின்னும் போது, ஜூன் மாசம் வெளியாகுது அப்படின்னும் போது, அப்போ அப்படியே வந்துட்டு அதுக்கான பிளான் ஒர்க் அவுட் ஏதாவது போயிட்டு இருக்குமா? ஏன்னா நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்கலாம், எலெக்ஷன்ல தான் நிக்கல, எலெக்ஷன்ல தோத்து போயிட்டீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்கலாம். அப்ப அதுக்கான ஏதாவது பிளான் போயிட்டு இருக்கு பாக்குறீங்களா? எல்லா படம் ஒருவேளை கரெக்ட் தான். நீங்க ஒருவேளை ஜனநாயகன் திட்டமிட்டபடி ஜனவரி 9 ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த அறிக்கை வரப்போது, நான் சொல்ற அறிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. நான் மக்களுக்காக என் உச்சபட்ச கேரியரை விட்டுட்டு நான் வந்தேன். ஆனால் மக்கள் நான் எதிர்பார்த்த அளவிற்கு எனக்கு போதிய அங்கீகாரம் தரவில்லை. அதே நேரத்தில் என்னுடைய ரசிகர்கள், அண்ணா நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும், மக்களை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்காக மறுபடியும் சில காலம் நான் திரைத்துறையில் பங்கெடுக்கலாம் என்று இருக்கின்றேன். நீங்கள் மறுபடியும் என்னை இந்த திரையில் காணலாம், உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவார். இதுல கூடுதலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் போன்ற படத்தில் நாங்க இப்ப ஜனநாயகன் இல்லாததுனால, ஜனநாயகன் போன்ற என்னுடைய கடைசி படத்துல நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல நீங்களும் எனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சீங்க, நாங்களும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவே இல்லாத காரணத்தினாலும் நான் அதை அடுத்த படம் நடிப்பதும் ஒரு கூடுதல் காரணமாக நான் இங்கு பின்குறிப்பில் சேர்க்கின்றேன் அப்படின்னு நீங்க சேர்த்துட்டு பண்ணலாமே தவிர, நிச்சயமாக விஜய் திரைத்துறையில் தான் இருப்பார். நீங்க யாருக்கும் கவலையே வேண்டாம், எந்த ஒரு ரசிகரும் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் கண்டிப்பா வருவாரு, உங்களெல்லாம் வந்து ஜாலியா வச்சுக்குவாரு, அதெல்லாம் கவலை வேண்டாம். இன்னொன்னு, இது நான் மட்டும் இல்ல, சினிமா துறையில இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சினிமா துறையில இருந்து யாராவது ஒரு குரலாவது ஐயோ விஜய் போறாரே, எவ்வளவு பெரிய எங்களுக்கு பாதிப்பு தெரியுமா, பொருளாதார பெரிய இழப்பு தெரியுமா, தியேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமாயிட்டு தெரியுமா, தியேட்டர்ஸ் எல்லாம் இனிமேல் மண்டபம் மாத்திரம் தெரியுமான்ட்டு ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது கதறினாங்களா? தியேட்டர் ஓனர்ஸ் யாராவது கதறினாங்களா? யாரும் கதறல. திரைத்துறைக்குள் உள்ள இருக்கிறவங்க, ஏதாவது இயக்குநர்கள், விஜயை வச்சு 69 படம் ஒட்டுமொத்தமாக எஸ்ஐசி உட்பட எல்லாத்தையும் சேர்த்து 69ல ஒரு 40 இயக்குநர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிலை விளைவுகளாவது யாராவது பகிர்ந்துக்கிட்டாங்களா? அதுவும் செய்யல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும், திரைத்துறையில எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து இந்த விஷயத்தில் அப்பட்டமாக பொய் பேசுகிறார். அவர் வந்து இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாரு, ஒரு யூஎஸ்பியா பயன்படுத்துறாரு. நான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக மக்களை ஏமாற்றி அவர்களின் வாக்களை கவரலாம் என்று நினைக்கின்றார். உண்மையில் விஜய் கேரியரை விட்டுட்டு தான் வரமாட்டாரு. ஏன்னா தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலேயே அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. 5 வருஷம் அரசியலே இல்லாத நேரத்தில் அண்ணன் என்ன பண்ணி கிழிச்சிருவார் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்களும் யாரும் பேசக்கூட இல்லை, எல்லாம் தெரியும். அதனாலதான் எல்லாரும் தவிர்த்துட்டாங்க. இல்லாட்டி இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்டிங்காவே மாறி இருக்கும். விஜய் சினிமா விட்டு போறாருங்கிறது பெரிய ட்ரெண்டிங்கா மாறி இருக்கும். எல்லாரும் பேசியிருப்பாங்க, நிறைய பேர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. ஏங்க நான் வந்து மாமன்னன் படம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கடைசி படமான மாமன்னன் படத்திற்கு நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு எவ்வளவு பேர் பேசினாங்க தெரியுமா? இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய சிறந்த நடிகர், அதாவது அந்த ஒரு உச்சத்துக்குலாம் அவர் எங்கேயே போகல. அவர் நார்மலான சில படங்கள் நடிச்சாரு, சில நல்ல திரைப்படம் நடிச்சிட்டு இருந்தார். மாமன்னன் ரொம்ப முக்கியமான திரைப்படம், அதெல்லாம் வந்து நல்ல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். ஆனா அவர் திரைத்துறையிட்டு போகக்கூடாது, நீங்க வருஷத்துக்கு ஒரு படமா நினைவு, புரியுது நீங்க அரசியல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கீங்க, ஆனா வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி கூட யாரும் கேட்கலங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகரே இல்ல, அவர் போய் சொல்லிட்டு தெரியுதாரு, இல்ல விஜய் போக மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச 2வது காரணம் தான், விஜய் இந்த சினிமா துறையில போக மாட்டாரு, அவர் இங்கதான் இருப்பாருங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. உண்மையிலே விஜய் என்னைக்காவது போனாருன்னா அன்னைக்கு நம்ம வந்து வாழ்த்து சந்திக்கலாம். இன்னைக்கு எதுக்கு அவசரப்பட்டு நான் வாழ்த்து சொல்லலாம்னு பேசாம இருக்கிறாங்க அவங்க எல்லாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.